Hello everyone, welcome to KM Arts World. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் ஃப்ரீ ரேட் ஃபிக்ஸிங் கிளாஸ் பத்தின டீடைல் தான் சொல்ல போறேன். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸோட சிலபஸ் என்ன, ரேட் ஃபிக்ஸிங்ல என்னெல்லாம் சொல்லி தருவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ரேட் ஃபிக்ஸிங் கிளாஸ் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். ரீசன்ட் டேஸ்ங்கிறத விட நிறைய வருஷமாவே என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கஸ்டமருக்கு வந்து பிளவுஸ் போடுறாங்க அப்படின்னா நான் தான் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இதுல சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா என்னால மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியலையோ இல்ல கால்ஸ்க்கு வந்து என்னால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலையோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி ப்ளவுஸ் வந்து போட்டிருப்பாங்க, ஒரு 5000 4000 போட்டிருப்பாங்க. நான் பார்க்கல அப்படிங்கிற ரீசன்னால 2500க்கு சேல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரைஸ் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நான் இவ்வளவுதான் கொடுத்தேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரீசன்ட் டேஸா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் ரேட் ஃபிக்ஸ் பத்தின வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய பேர் எங்கிட்ட வந்து பர்சனலா வந்து டவுட் கேட்பாங்க, ரேட் கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கறது தெரிஞ்சதுனாலதான் இந்த ஆரி ஒர்க் ரேட் ஃபிக்ஸிங் கிளாஸை வந்து நம்ம ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 days கிளாஸ். இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். மெட்டீரியல் நாலேஜ், ரேட் ஃபிக்ஸிங் தானே சொல்லி கொடுக்க போறோம். இதுல எதுக்கு மெட்டீரியல் நாலேஜ் அப்படின்னா மெட்டீரியலை பத்தின நாலேஜ் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. ஸோ மெட்டீரியலோட நாலேஜ், மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி குவாலிட்டியா பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பல்க் ஆர்டர்ஸ் அப்படின்னா அதோட ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிசினஸோட நேச்சர் என்ன, நம்மளோட ஏரியா எப்படி அப்படிங்கறத பார்த்து அதை வச்சு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி தருவோம். அதை விட முக்கியம் பாத்தீங்க அப்படின்னா 1000 rupeesக்கு கம்மியா இருக்கிற பிளவுஸ் அப்படின்னா அது எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி தருவோம். அதுல ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி தருவோம். அது போக பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒர்க் பண்றதுக்கான லேபர் காஸ்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லி தருவோம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா நம்ம தெரிஞ்சிட்டாலே ரேட்டை மட்டும் இல்லை கான்ஃபிடென்டா பிஸ்னஸையும் கொண்டு போக முடியும். ஓகே, இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டுட்டா உங்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டா நான் புரியாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் உங்க சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கால்குலேஷன் சொல்லி கொடுத்துட்டு ஒரு பிளவுஸோட இமேஜஸ் கொடுத்து இந்த கால்குலேஷன் போடுங்க. அப்போ ஈவனா எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட் வருதா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஏன் வருது ஏன் நமக்கு வரல அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ கிளாஸ் பத்தி நான் சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நினைச்சேன். பட் பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 or 5 daysலயே 700+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல ஜாயின் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரேட் ஃபிக்ஸிங் வந்து கண்டிப்பா தேவையான ஒரு விஷயமா வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டிச்சும் தெரிஞ்சும் ஒரு பிளவுஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போடுறதே இல்லையான்னு கேட்டா ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியல, என்னால இது பண்ண முடியல, பேரம் பேசுறாங்க, ரொம்ப எனக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த கிளாஸ் வந்து தடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெவல்ல உங்களோட பிசினஸை சூப்பரா கொண்டு போறதுக்கு இந்த ரேட் ஃபிக்ஸிங் கிளாஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணுவோம்னு நீங்க நிறைய பேர் கேட்டதுனால நான் சொல்லிட்டேன். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் எப்படி அட்டென்ட் பண்ணாங்க, அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.